வெல்கம் டு கப்கேக் கார்ட்டூன்ஸ். ஒரு குளிர்ந்த குளிர்கால நாளில் சோஃபி என்ற இளம் பெண் நீண்ட நாட்களுக்கு பிறகு மலைப்பகுதிகளில் தனது தாத்தாவை சந்திக்க ஆர்வத்துடன் பயணம் செய்கிறார். பல மணிநேர பயணத்திற்கு பிறகு சோஃபி தனது தாத்தாவின் வீட்டுக்கு செல்லும் வழிகளை மறந்துவிட்டதாகவும் இப்போது பனி நிலப்பரப்பில் தொலைந்து விட்டதாகவும் உணர்ந்தார். தனது தாத்தாவின் வீட்டை கண்டுபிடிக்கும் முயற்சியில் சோஃபி அறியாமல் தவறான பாதையில் சென்று அடர்ந்த காட்டுக்குள் செல்கிறார். பயமாகவும் தனியாகவும் உணர்கிறாள். சோஃபி உதவிக்காக கூப்பிடத் தொடங்குகிறாள். யாராவது தன் பேச்சை கேட்டு சரியான பாதைக்கு அழைத்துச் செல்வார்கள் என்ற நம்பிக்கையை சோஃபி கைவிடப் போகிறாள். தூரத்திலிருந்து ஒரு மங்கலான குரல் அவள் பெயரை கேட்கிறாள். அவள் ஒலியை பின்தொடரவும் அவளது தாத்தா திறந்த கரங்களுடன் அவளுக்காக காத்திருப்பதை கண்டாள். தாத்தா சோஃபி வருவதற்கு எதிர்பார்த்ததை விட அதிக நேரம் எடுத்துக்கொண்டதை கவனித்த போது தாத்தா அவளை தேடிக்கொண்டிருந்தார் என்பதும் பனிப்புயல் தாக்குவதற்கு முன்னதாகவே அவர் அவளை கண்டுபிடித்ததும் தெரிய வந்தது. சோஃபியும் அவளது தாத்தாவும் சேர்ந்து ஒரு மாயாஜால கிறிஸ்துமஸை கழிக்கிறார்கள். அவர்களின் நேரத்தை போற்றுகிறார்கள் மற்றும் அவர்களின் மலைப்பாங்கான வீட்டின் வசதியான அரவணைப்பில் அழகான நினைவுகளை உருவாக்குகிறார்கள். அவர்கள் விடைபெறுகையில் சோஃபி தனது தாத்தாவை அடிக்கடி சந்திப்பதாக உறுதியளித்து விடாமுயற்சி மற்றும் குடும்பத்தின் மதிப்பை தனது இதயத்தில் சுமந்து செல்கிறார்.